யோகாசனம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாராலையுமே ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு கிடைக்கிறதே ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் தான் மேம். அந்த இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்குறதுக்கு போயிடுவேன். எனக்கு ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப அந்த இடத்துல டைம் ரொம்ப நான் குடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. பட் நெறைய பேருக்கு சிம்பிளான நம்மளுடைய பாடி பெயின்ஸை வந்து யோகா மூலமா க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேருக்கு இந்த பேக் பெயின் ஆகட்டும், நெக் பெயின் ஆகட்டும், நீ பெயின் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சிம்பிள் ரெமெடியா யோகா மூலியமா சரி பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பெயின்ஸ்க்கு என்ன மாதிரியான யோகா பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெயின்ஃபுல் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா? நெக் ஓகே. பெயின், பேக் பெயின், நீ பெயின் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது, அங்கே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நீங்க போன் வந்து டீஜெனரேஷன் ஓகே. இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வித் வியர் அண்ட் டியர். நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ஏஜிங் ப்ராசஸ் இந்த மாதிரி போன் டீஜெனரேஷன் ஆகிறதுக்கான ஓகே. சான்சஸ் இருக்குது. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த சரௌண்டிங் இருக்கிற அந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் அப்படின்னாலே, உங்களுக்கு பெயின் வந்து நல்லா குறைஞ்சிரும். அந்த ஓகே. சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது, இந்த லாங் பைக் ரைட்ஸ் போகிறதுனால, ஒர்க்குக்கு ட்ராவல் பண்ணுறதுனால, அந்த ஓகே. இம்ப்ராப்பர் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மசில் ஸ்பாசம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பாசமாக இருக்கும். பட் நிறைய கண்டிஷன்ஸில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் வித் எவ்ரிடே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த மசில்ஸை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு மசில் குரூப்பை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், ஓகே. இன்னொரு மசில் குரூப்பை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்த நம்ம வந்து கம்பைன் பண்ணி பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்ல மேக்ஸிமைஸ்டாக நம்மளுக்கு ஓகே. கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ நெக் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து cervical spondylosis இருக்கும். இல்லை வந்து ஒரு புவர் போஸ்டர், நம்ம ரொம்ப நேரம் வந்து ஒரு சிஸ்டம் முன்னாடியோ, இல்லை ஓகே. ஃபோன் முன்னாடியோ, இல்லை ஏதாவது ரைட்டிங் ஒர்க் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே, யூ வில் டெவலப் அ டென்ஷன் அந்த சரௌண்டிங் பார்ட்ஸில். நம்மளுக்கு ஓகே. அந்த கழுத்து பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தலைக்கு கீழே இருந்தே நம்மளுக்கு அந்த ஹெவினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, இந்த ஷோல்டர் பிளேட் கிட்டலாம் வந்து நல்ல ஸ்டிஃப்னஸே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த பெயினை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஓகே. நம்ம பார்க்கலாம்.